குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த R&D எனர்ஜி சிஸ்டம்ல இன்னைக்கு எனர்ஜிங்கிறது ஒரு நாட்டுக்கு பெரிய தேவை. குறிப்பா இந்த காலகட்டத்தில் பல விதமான எனர்ஜி நமக்கு கிடைக்கிறது. தெர்மல் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இப்போ ஹைட்ரஜன், அது மாதிரி பல விதமான எனர்ஜிஸ் நமக்கு கிடைக்கிறது. குறிப்பாக என்னென்னா, எந்த டைம் நமக்கு நிறையா கன்சம்ஷன் இருக்கோ அந்த டைம் ஜெனரேஷன் இருக்காது, எந்த டைம் நிறையா ஜெனரேஷன் இருக்கோ அந்த டைம் கன்சம்ஷன் இருக்காது. அதனால் எப்படி நம்ம ஜெனரேட் பண்ணுற எனர்ஜியை எப்படி ஸ்டோர் பண்ணணும், எப்படி பேட்டரிஸ் வச்சு ஸ்டோர் பண்ணணுமா, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துக்கு அந்த எனர்ஜியை எவாக்குவேட் பண்ணுறது, இது மாதிரியான பல ஆராய்ச்சிகள் தேவைப்படுது. குறிப்பாக எவ்ரி மந்த் ஏதோ ஒரு எனர்ஜி, ஒரு பேட்டரி டெக்னாலஜியோ, ஒரு எனர்ஜி சென்சிங்கோ, இது மாதிரி பல டெக்னாலஜிஸ் ஒரு மாதமும் ஒரு புது டெக்னாலஜி வந்துட்டுருக்கு. குறிப்பாக தமிழகத்தில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு எல்லா எனர்ஜியும் எல்லா விதமான டெக்னாலஜியும் இங்கே உபயோகப்படுத்துறதுக்காக ஒரு சாத்தியம் இருக்குது. அதனால் எப்படி அந்த டெக்னாலஜிஸை எடுத்துன்னு வந்து எப்படி ஒரு நல்ல எஃபிஷியன்ட் ரெசிலியன்ட் நெட்வொர்க், அதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், ஒரு பெரிய சைக்ளோன் வர காலமோ இல்லை ஒரு பெரிய சர்ஜஸ் வர காலமோ, அந்த மாதிரி இதில் எப்படி அந்த நெட்வொர்க், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம பாதுகாக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம், அந்த ரெசிலியன்ஸு. அதே மாதிரி நிறைய டேட்டா ஜெனரேட் பண்ணுறோம். இந்த டேட்டாவை வச்சு எந்த இடத்துல எப்படி எனர்ஜியை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏஐ தொழில்நுட்பம் வச்சு இதை பண்ணுறது. இது அனதர் ரிசர்ச். அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி, இன்றைக்கி எல்லாமே கண்ட்ரோல்டு பை டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு. அதில் நிறையா சைபர் அட்டாக் வந்திருக்கு. பல நாடுகளில் சைபர் அட்டாக் மூலமாக ஒரு கம்ப்ளீட் பவர் நெட்வொர்க்கை டவுன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரியாக நடக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளவு வேலை செய்யலாம், இது மாதிரி பல கோணங்களில் நம்ம ஆராய்ச்சி செய்ய போகிறோம். அதே மாதிரி ஒரு எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறதே, ஒரு எனர்ஜி ஜெனரேஷனுக்கு நிறையா டெக்னாலஜிஸ் இருக்குது. அந்த ஜெனரேட் பண்ணுற எனர்ஜியை எஃபிஷியண்ட்டாக ஜென்ரேட் பண்ணுறோமா, கரெக்டாக மானிட்டர் பண்ணுறோமா. இப்போ மாண்புமிகு அமைச்சர் சொன்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட் மீட்டர்னால் அதுக்கு பல வெரைட்டிஸ் இருக்குது. எந்த ஸ்மார்ட் மீட்டரை யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அதை யாரும் டேம்பர் பண்ணாமல், அதில் கோளாறுகள் வராமல் எப்படி அதை பாதுகாக்கிறது, இது மாதிரியான ஒவ்வொரு நுணுக்கங்களையும் நாங்கள் இப்போ இந்த MOU மூலமாக நாங்கள் செய்ய போகிறோம். குறிப்பாக இங்கே ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஐஐடி மெம்பர்ஸ் இங்கே வரும். அதே மாதிரி ஐஐடி மெட்ராஸ்லேயும் ஒரு R&D செட்டப் வச்சு TNEBலேருந்து அங்கே வருவாங்க. குறிப்பாக இந்த இதில் எங்களுக்கு R&D பொறுத்த வரையில் உலகத்திலேயே நமக்கு டைவர்ஸ் நெட்வொர்க் தமிழ்நாட்டில் இருக்குது. கன்சியூமர் பேஸும் நிறையா இருக்குது. அதனால் நிச்சயமாக இதில் பல டெக்னாலஜிஸை நம்ம உருவாக்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. அதனால் நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் இதில் வரும், புது டெக்னாலஜிஸ் வரும். அவங்க ஒரு மோஸ்ட் ரெசிலியன்ட் நெட்வொர்க், எலக்ட்ரிக் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் அப்படி தமிழ்நாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, இந்த ஒரு எண்ட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் MOU. எல்லாத்துக்குமே இப்போ அதாவது மின்சாரத்துறை அந்த நெட்வொர்க்குங்கிறதே ஒரு இன்ஸ்டிடியூஷன் பை இட் செல்ஃப். அதில் உங்களுக்கு ஹை பவர் எலக்ட்ரானிக்ஸ் தேவைப்படுறது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேவைப்படுறது, உங்களுக்கு கேபிள் பண்ணுறதுக்கு நல்ல மெட்டலர்ஜிஸ்ட் அது மாதிரி தேவைப்படுறது. இன்றைக்கி ஒரு சின்ன சைஸில் நிறையா எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்ணுற அளவுக்கு கேபிள்ஸ், இப்போ நிறைய தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸோட நிறைய டெம்பரேச்சரை தாங்குகிற கேபிள்ஸ், இது மாதிரியான பல ரிசர்ச்சஸ் நடந்துருக்கு. ஸோ ஒரு எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்குன்னு நீங்கள் நினச்சாலே அதுவே ஒரு இன்ஸ்டிடியூஷன் பை இட் செல்ஃப். எல்லா டிசிப்ளின் கிட்டத்தட்ட ஒரு 5-6 இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் அதில் தேவைப்படுது. எல்லாரையும் இப்போ நம்ம அப்பப்போ அசம்பிள் பண்ணுறோம். அதாவது தேவைக்கு ஏற்ப நாங்கள் ஃபேக்கல்ட்டியை இந்த MOU மூலமாக அந்த ஃபேக்கல்ட்டி இங்கே கொண்டு வந்து அவங்களோட ரிசர்ச் ஸ்காலர்ஸையும் கொண்டு வந்து எப்படி இந்த ஆராய்ச்சியை செய்து இதை எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வருது. ஆராய்ச்சி செய்வது ஒரு பக்கம், பேப்பர் பண்ணுறது ஒரு பக்கம், ஆனால் இதை எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வருதுங்கிறது ஒரு பெரிய நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். இதை செய்ய போகிறோம்.
பேட்டரி ஸ்டோரேஜ் இப்போ இருக்குது 1 மெகாவாட் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். இதனால ஆராய்ச்சி நிறையா செய்ய வேண்டியிருக்கு. அது வந்து ஒரு ப்ராக்டிஸை ஸ்கேலபிளாக அதை கொண்டு வரதுக்கு வந்து அதோட எஃபர்ட் நாங்கள் நிச்சயமாக எடுப்போம். இல்லை இதில் இல்லை இப்போ வந்து ஃபைனலாக இந்த ஆராய்ச்சியோட கடைசி நோக்கு வந்து எண்ட் யூசர், அதாவது காமன் மேனுக்கு அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது தான் எங்க முதல். அது ஒரு எனர்ஜி எஃபிஷியண்டா பண்ணி எனர்ஜி சர்ப்ளஸா பண்ணா நமக்கு வந்து இது ரொம்ப ப்ராஃபிட்டபிள் செக்டரா ஆகுங்கிறது எங்களோட